உடனத்தை தலிக்கு போயிட்டானா ஆனாடே வாயால பெருக்காங்க அடிக்க வந்த உடனே என்ன வெகும் ஆனா போயிட்டு செத்து போயிட்டியா ஹலோ தம்பி குஞ்சு பாதம் ஏய் நான் மாதிரி டென்னிஸ் புக் எடுத்துருவாங்க ஏய் நான் டாக்டர் என்ன டாக்டர் இன்ஜினியரிங் படிச்சிட்டே டாக்டர் ஏய் என்ன டாக்டர் நான் தான் ஊம குதி டாக்டர் எதுக்கு ஏய் ஹோமியோபதி டாக்டர் தம்பி இங்க வா வாடா டேய் அசிஸ்டன்ட் வா ஏ சார் செத்துட்டானே உயிரோட நானே செக் பண்ணனும் எங்க வைப்பீங்க கொடாயில வைக்கிறேன் பாரு இப்ப திருப்பூதி அது வாயில வைக்கிறது இல்லையா காதுல வைக்கணும் காதுல வைக்கணுமா டாக்டர் படிச்சு கிழிஞ்சு உன் காதுல வையா அப்படி சொல்றாடே காதுல வையணும் யோ ஒண்ணு கேட்க மாட்டேன் ஒண்ணு பைத்தியக்காராயிரம் உன் காதுல வையா அப்படி சொல்ற உயிரில் வச்சு அதுல வைக்கணும் அப்படிப்பா ஏடா ஒன்னையும் கேட்கல அட இதுதான் காதுல வைக்கணும் அப்படி சொல்றா எடுத்து சொல்றா கத்தி கத்தியே சொல்லுப்பா ஐயோ மண்டையில என்ன மண்டையிலையும் கிடையாது அடுத்தது நாடி துடிக்கவில்லை அது என்னது இது இது குஞ்சு நெஞ்சுடா போச்சுடா அண்ணா மத்த இந்த ஊருக்கு வந்து செத்து போயிட்டேன் நின்ன மகளே செத்து போயிட்டேன் இங்கேயும் துடிக்கல ஒண்ணும் காலு கை அவளதான் சுடுகாடு எங்க இருக்குதுன்னு கேட்டு வச்சுக்க போச்சுடாடி வந்து 5000 தண்டை வச்சிருந்தா போய் செத்து போயிட்டான் கவி அங்க வா கீழே வரைக்கும் எல்லாம் செக் பண்ணிட்டேன் எந்த இடத்துல உயிர் இல்ல ஆனா இன்னும் ஒரு மெயினான இடம் இருக்குது அந்த இடத்துல வச்சு பார்த்தா தெரியும் வைக்கிற மாதிரி அந்த இடத்துல இப்ப என்ன போய் என்ன இது ஈரங்க பாய் கம்பி என்னவீங்க பாருங்க பாய் ஈரங்க பாய் வெயிட் பண்ணு ஆமா ஓய் போய் நண்பா பேசாதீங்க கொஞ்ச நேரம் ஒரு நெருப்பு மட்டும் தலைவா ஹலோ பேசாதீங்க ஒரு நெருப்பு மட்டும் ரெடி பண்ணி வைங்க ஆனந்த சிரிப்பு நான் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு எப்படா அப்படிதான் நடுக்கடல நடக்குதையா திருமணம் அந்த கோடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம் இந்த திருமணத்தை நடத்தி வைக்குவான் திருக்கு வாழு அண்ணமோ இந்த திருமணத்தை நடத்தி வைக்குவான் திருக்கு வாழு அண்ணமோ இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனசு யாருங்கோ மகாராஜா நீங்க மகாராஜா பெரிய மனுஷர் தானுங்க போய் சாமி நண்பா நான் வருகின்ற தருண காலங்களில் தருண கோள்களில் தருண காலங்களில் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு டக்கு 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 என்று ஓகே ஓகே ஓகே
எப்படி? டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். சரிங்க. வருகின்ற தருணகாலங்களில் டக்கு டக்கு வருகின்ற தருணகாலங்களில் டக்கு 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 என்ன சொல்றீங்க நீங்க? கேக்குறீங்க டக்கு டக்குன்னு சொல்றதுன்னு சொல்றீங்க. நான் ஏதாவது தப்பா சொன்னா? அப்படியா? அதனாலதான் டக்கு டக்கு என்கிறாயா? ஆமா, அப்புறம் எப்படி சொன்னாங்க? சரி, கண்ட்ரி புரோட்டோ நான்சென்ஸ் இடியட். அப்படி வரப்பட்ட வேணாம். ஆமா, இதெல்லாம் இங்கிலீஷ் உனக்கு தெரியாது. ஆனா எம்பிபி படிச்சு இதுக்கு வந்தவன், இன்ஜினியர் வேலைக்கு போனவன். சொல்லு. போனால் போகட்டும். எல்லாம் போயிட்டு ஓயா புடிச்சா குத்து பாப்பாங்க. எல்லாரும் உட்காருங்க. செத்து போயிருவேன். என்னுடைய அழகு எப்படி? ஒண்ணு சொல்லிக்க முடியாது. பைபாத்துல போய் நின்று ஒரு லாரி வச்சு தாண்டாது. என்னுடைய அழகை கண்டு போடப்படியே என்னடா நான் சிரித்தால் நான் ஆனந்த சிரிப்பு சிரிப்பேன். ஆணவ சிரிப்பு சிரிப்பேன். அப்படியா? ஆணவத்தில் சேர்த்தவனா நீ? ஒரு ஆணவம் கிடையாது. ஆமா ஆமா. வேலை விட்டுறப்பா சொல்லுங்க சாமி. இங்க வார்த்தை வரக்கூடாது. வராது வராது வராது. எப்படி வராது? ஐயோ அழகு அழகு மூஞ்சி. என்னுடைய அழகு அப்படி அருமையான அழகு. எப்படா? என்ன ஒரு கருமாந்திர காட்சி. கண்குலா காட்சி. அப்படி அப்படி சண்டை சாப்பாடு சேரணும் அவளையா? ஏண்டா இல்ல வாந்தி எடுக்கிறிய? சரி, எனக்கு ஒரு சின்னமா ஒரு சந்தேகங்க. சின்னமா வீட்டுல சந்தேகமா? சின்னமா வீட்டுல நீங்க ஒரு சின்ன சந்தேகங்க. சின்ன சந்தேகம்? ஆமாங்க. என்ன? அட ஐயா 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 முக்காடு முடியாம உட்கார. ஏண்டா போறாங்க? விடியும் இருப்பது போலும் அவர்கள் உன்னுடைய பார்வையில் மட்டுமே இருக்க வேண்டும். சரிங்க சரிங்க சரிங்க. யாராவது ஒருத்தர் எந்திரிச்சாங்க உன்னுடைய உயிர் பதி. தலைவரே தலைவரே தலைவா பேசல எப்படி? உன்னுடைய உயிர் பதி. ஆமாங்க, என்னுடைய எமர்ஜென்சி பதி ஆகும். ஓகே ஓகே. அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட சீர்சபை அமைத்துக் கொடுத்தார்களே யார்? உள்ளூர் பொதுமக்கள். என்ன ஊர் அது? இது ஊருங்களா? இந்த ஊர் தானே சோறு தண்டு ஊரு. சோறு தண்ணியா? ஆமாங்க, சோறு தண்ணியா? ஆமா, சோறு தண்ட ஊருங்க. அப்படியா? டேய், இது என்ன ஊரு? இந்த ஊருங்களா? என்ன ஊர் சொன்ன? திருத்துருமுண்டி. இந்த ஊர் பேர் தாங்க சித்தமுண்டி. திருத்துருமுண்டி. திருந்துரா புண்டை. என்னை பார்த்தால் எப்படி தெரிகிறது? எல்லாம் அறிவா இருக்க, நல்லா இருக்கு. அடியே ஓலமா அப்படி இருந்தாலும் நண்பா, இது என்ன நாடு? என்ன ஒரு சந்தை? நடிகன் மலவு நடிகன் மலவு பேத்துக்குள்ளி நடிகன் மலவு என்று நம்மளுக்கு சொந்த தாய் திருநாடு. சொந்த தாய் திருநாடு. ஆமாங்க ஆமாங்க. அப்படியாற்பட்ட தாய் திருநாட்டில் நண்பா இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? அறிவா நாடுங்க. ஒரு மங்களகரமான நாடகம். எப்படி ஏற்பட்ட நாடகம்? சுறுசுறுப்பான நாடகம். எப்படி சுறுசுறுப்பான நாடகம்? ஆமாங்க. ஐயா புதிய ஆளுகுபாதி. அரிமா நாடகம். எப்படி ஏற்பட்ட நாடகம்? மகாபாரதம். மகாபாரதத்தில் ஒரு பக்கமா விளிங்கர் கூடிய ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி, இல்லை என்றால் அள்ளிமுத்து பந்தயம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் கொடுக்க மாட்டேன், கடிச்சு வச்சிருக்கேன் நண்பா. அப்படி இருந்தாலும் ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி இல்லை என்றால் அள்ளிமுத்து பந்தயம். ஆமா, இப்படி ஏற்பட்ட நாடகம் இந்த தெய்வீக சபையில் அரங்கேற்றம் செய்து கொடுத்தார்களே. ஊர் பொதுமக்கள் ஒன்றாக கூடி வெத்தல தாம்பலம் யார் இடத்தில் கொடுத்தார்கள்? வாத்தியாருங்க. யாரா? வாத்தியாரையா அடுக்குப்பாறை சேர்ந்த மணிவாத்தியா அவரிடத்தில் வெத்தல தாம்பலம் கொடுத்து இன்று ஓரிரவு
இல்ல காளியம்மங்க. ஓங்காளி அம்மனுக்கு பூச்சூட்டி பொங்கல் வைத்து அப்படி போதும் என்ற வானவேடிக்கை எல்லாம் செய்து இன்று ஓரிரும் நாடகம் வைத்தார்கள். ஆமாங்க. அப்படி ஏற்பட்ட இந்த ஊர் மக்கள் சரி எப்படி இருக்க வேண்டும்? எப்படி சீரும் சிறப்போடு எங்கும் போனாலும் தங்கமும் ஆண்டு திருப்பதி ஏழுமலையான் சொன்னது எப்படி ஓங்கி வளருதோ அது போல அவர் குடும்பமும் ஓங்கி வளர வேண்டும். அப்படி போலே நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன்? நான் எப்பேற்பட்டவன்? நீ எப்பேற்பட்டவன்? என்னுடைய சிரிப்பழகு அப்படிதான். அருமை அருமையான சிரிப்பு. என்னுடைய நாடு நாடு என்னங்க? குருநாடு குருகுலம். குருநாடு குருகுலம். எப்படி நாடு என்னுடைய நாடு? ஆமாங்க. குருநாடு குருகுலம். குருநாடு குருகுலம். அப்படி இருந்தாலும் உன்னுடைய நாடு எது? என்னுடைய நாடு தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்கே வாழ்ந்து வருகிறாய்? எங்கடா வாழ்ந்து வர? தமிழ்நாட்டுல இழுத்தடிச்சாம்பட்டி. அப்படியா? அப்படி ஏற்பட்ட நாடு உள்ளதா? ஆமாங்க. நண்பா சரிங்க. அப்படி என்னுடைய நாடு குருநாடு குருகுலம். குருகுலமாக இருந்தாலும் உங்க பேர் எப்படிங்க? என்னுடைய பேர் என்ன தெரியுமா? இவ்வளவு அழகா உள்ள லட்சமா இருக்கிறீங்களே, பேர் எப்படிங்க? நண்பா என்னுடைய பேரை கேட்டால் அண்டரண்ட சராசரம். ஒன்றரை சராசரம். அட அண்டரண்ட சராசரம். அண்டாவும் குண்டாவும் இருக்கிறீங்க? இல்லங்க, அண்டரண்ட சராசரம். அண்டரண்ட சராசரம். அண்டரண்ட சராசரம். 14 புகழமும். 14 புகழமும். 14 புகழம். 14 புகழம். ஆமா. கீழே 7. கீழே 7. மேலே 7. மேலே சாமி ஆண்டவனே கடவுளே அம்மா காளியாத்தா கோயிலுக்கு லீவு போட்டு ஏரி வேலைக்கு போயிட்டு ஆத்தா இத்தனை பேர் வந்து அடிக்கிறானுங்க. வெட்டிட்டு வரைக்கும் என்ன எவன் அடிக்கிறானோ அவன் அக்கா தங்கச்சி அவனே கட்டிக்கணும். நீ அப்படி வைத்தா வேண்டுதலை நான் என்ன என்று வைத்தேன் தெரியுமா? இன்று மணிசட்டுக்கு சென்றால் அந்த கோமாளி இருக்கிறானே, கோழிக்கு சித்திரடி கோமாளி பையன், ஆமா அவனை எனக்கு கொல்லணும்னு கங்காணம் கட்டி வந்திருக்கேன். கங்காணம் கட்டிக்கிட்டியா? பார்த்தாயா? அது ஆகாதுங்க, அது முடியவே முடியாது. என்ன சாப்பாடுகிறேன்னா இன்னொருத்தன் பிறந்து வரணுங்க. அப்படியா? ஆமாங்க. ஏன்னு கேளுங்க, நீங்க வேண்டுதலை வச்சு பாத்தீங்களா ஒரு கோமாளிய, சரி அந்த கோமாளி வரல. அப்படியா? அவருடைய சிசி போல நானு. அப்படியா நண்பா? ஆமா தம்பி. சரி சரி தம்பியா? அட ஆமாங்க தம்பியா. கம்முனறா அந்தால கம்முன தாண்டா வந்தான். என்னுடைய பேரை கேட்டால் அண்டரண்ட சராசரம் 14 புகழமும். அவனே அடிச்சுட்டு அவனே செத்து போயிருவான். கம்முன்னு. அப்படிப்பட்ட என்னுடைய பேரோ மதம் பிடித்த பீமசேனன் என்பார்கள். $12,000 சிங்கமலம் பிடித்த மதகண்ட பீமசேனன் தலைவர் பீமசேனன். இருந்தாலும் நீங்க எப்படி பிறந்தீங்க? டேடி மம்மி யாருங்க? அப்படியா? அப்பம்மா தாய் தந்தை. நாய் தந்தை. நான் 10 ரூபா 7 இருந்து ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். கறி சாப்பாடு சாப்பிட்டு ஜீரணமா விளையாடுறது வாந்தி எடுத்துட்டு இருக்கிறான் அந்த பையன். டேய் எதை வேணாலும் வேண்டாம்னு சொல்லிடலாம்.
ஆனா போதும் என்பது என்ன? போதன்றது அன்னதானங்க. அன்னதானம் தானே. ஆமாங்க. அந்த அன்னதானத்தை சாப்பிட்டோம்ல. ஆமாங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்டியா? நான் கேட்டேன், நீங்க கேட்டியா? ஏய், நான் தான் வரலையே. வரலையா? அம்மா ஏண்டா ஏண்டா ஒரு இலைக்கு 6 கிலோ கறி வச்சாங்க, தண்ணியா ஞாபகம் இல்லையா? சரி, அவருடைய பெயர்கள் என்ன? ரேஷன் அட்டை எடுத்துட்டு சொல்லிக்கிறேன், ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்துருக்காங்க, அப்புறம் பேர் சொல்லிக்கலாம். அப்படியா? நல்லா போட்டு பண்ணி பக்கமாக சுமந்து பாங்குடன் வளர்த்தமாவா பாண்டிபுத்திர மகாராஜன் பாண்டிபுத்திர மகாராஜன் டாடி மம்மி. அப்படியா நண்பா? 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து பெற்றாளே என் தாய் தந்தை. என் தாயோ குந்தி மந்தாரி என்பார்கள். தாயோ குந்தி மந்தாரி. ஆமா. அப்பா யாருங்க? நண்பா, என் தாய் தந்தை பாண்டிபுத்திர மகாராஜன் என்பார். தந்தையார் பாண்டிபுத்திர மன்னன். அருமை. அட பாப்பா, பாண்டிபுத்திர மன்னன். என் கரங்களால் உள்ளதை பார்த்தாயா? ஆமாங்க. இதுக்கு பெயர் என்ன? இது பேரு பருப்பு கடையிற மத்து. இதை பார்த்தால் மத்தாக தெரிவித்ததா? என்னங்க மத்து தானே? என் கரங்களால் இருக்கக்கூடிய கதாயம். சரிங்க சரிங்க. பார்த்தாயா? ஆமாங்க, கந்தாயோட ஆயம். இது அப்படியே சொல்லுவார் நண்பா. கதாயம் கதாயம். ஆமாம், சரிங்க. அப்படி நண்பா, நாங்கள் வந்து என் தாய் தந்தைக்கு பிறந்தோம். அப்படியா? உனக்கு தாய் தந்தை யாரு? எனக்கெல்லாம் கணக்கே கிடையாது. யாரு? கணக்கே கிடையாதுங்க எனக்கு. யாரு உனக்கு தாய் தந்தை யாரு? பிறந்ததுல எனக்கு தெரியாதுங்க. அப்படியா? நீ ஒரு அனாதையா? அனாதை? ஆரம்பத்துல அனாதைங்கிற நீதானே சொல்ல. பிச்சை எடுத்துருவேன். பிச்சை எடுக்கிறியா? பிச்சை எடுத்துருவேன். எப்படா? எனக்கு அப்பா அம்மா இல்லன்னு நினைச்சிட்டியா? நீதானே அப்ப சொன்ன. எனக்கு அம்மா தான் தெரியாது யாருன்னு. அப்ப ஊர் பூரா இருக்கிறோம். அப்படியா? ஆமா. அப்படியே பட்டவனா? ஆமா. சரி, ஆகட்டும் நண்பா. சரிங்க, அப்படியே பிறந்திருந்தாலும் எத்தனை பேர் பிறந்தீங்க சாமி? நண்பா நண்பா, நாங்கள் சரியாக எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேருங்க? நான் ஒண்டி ஒருவனை மட்டும் பிறந்தேன். ஒண்டிய ஒருவன் பிறந்தீங்களா? நண்பா, என்னுடைய பிறந்தவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேரு? கூடி பிறந்தாதோடு
நீங்க எத்தனை பேருங்க பிறந்தீங்க? நாங்க சரியாக எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்களும் சரியாக 5 பேர்கள் பிறந்தோம். 5 பேர் பிறந்தீங்க. 5 பேர் பிறந்தீங்க சொன்னீங்களே, யார் யார் பிறந்தீங்க? அவங்க பேரெல்லாம் எப்படிங்க? அப்படியா நண்பா? நாங்கள் சரியாக 5 பேர் பிறந்தோம் அல்லவா? ஆமாங்க. அந்த 5 பேர் யார் யார்? யார் யாரு நண்பா? முதலாவதாக பிறந்தது என்னுடைய அண்ணன் தர்மன் பிறந்தார். தர்மபுத்திர பண்ணே. ஆமா. இரண்டாவது என்ன நீ புடிச்சு போடு டீயே புடி உட்கார்றா. லாடி பக. சரி நண்பா, அப்படி என்னுடைய அண்ணன் தர்மன் பிறந்தார். தர்மர் முதல் முறையாக. இரண்டாவதாக என்னுடைய அர்ஜுனன் இரண்டாவது பிறந்தார். சரிங்க. ஏய் அர்ஜுனன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். சரி, இப்படி 5 பேர்கள் பிறந்தான் நண்பா. சரிங்க. அப்படி இருந்தாலும் ஏய் இன்று நமக்கு என்ன வேலை? இன்னைக்கு என்ன வேலைங்க? என்ன வேலை? இன்னைக்கு என்ன வேலைன்னு கேக்குறீங்க? எந்த வேலைங்க கிடையாது. பாரு செட்ல வாஜர் இருக்கிறாரு. வாஜர் 500 அட்வான்ஸ் வாங்க. நேரா ஒயின் ஷாப் போய் பிளாக்ல ஆள் ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்து அங்கே படுத்துக்கலாம். ஏன் சிரிக்கிறேன்? நாம வந்து குடிக்காரங்களா? ஏண்டா நீ தாண்டா குடிக்கிறவன். நானா? நீ குடிக்க மாட்டியா? ஏய் மதுபானம் என்றால் என் அருகாமையில் வரக்கூடாது. அப்படிங்களா? ஆமா. சரி, அப்ப தெலுங்கு குடிப்பீங்களா? ஏய் இரண்டும் ஒன்றுதான். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. தெரியுதா? சரி, என்ன வேலைங்க இன்னைக்கு? ஏய் என் அண்ணார் தர்மர் சொல்லியிருக்கார். எப்படி? 4 திசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஆமாங்க. இந்த 4 திசைகளும் மலர்கள் கொய்து செல்ல வேண்டும். சரி, என் அண்ணார் பட்ட தர்மனுக்கு தினதோறும் பாதம் பணிவது என்னுடைய வழக்கம். சரி சரிங்க. அப்படி இருந்தாலும் இந்த 4 திசையும் மலர்கள் பறிக்க வேண்டும். ஆமாங்க. போகலாம் போலாம் புறப்படுங்க போலாம். இருந்தாலும் இன்னொரு வார்த்தை. எப்படி? என் அண்ணா சொல்லியிருக்கிறார். எப்படி? என்னவென்று? மேற்கு, வடக்கு, தெற்கு மற்றும் மலர்கள் கொய்துவா, கிழக்கு திசை மற்றும் செல்லாது என்று அண்ணன் சொல்லியிருக்கிறார். என்னுடைய அண்ணார் தர்மர் சொல்லியிருக்கிறாருங்க. ஆனாலும் இன்று அந்த 3 திசையும் சென்று பார்ப்போம். சரி, மலர்கள் கிடைத்தால் அண்ணனுடைய பாதத்தை படிவோம். புறப்படுங்க போலாம். இப்பொழுது எங்கே வந்திருக்கிறோம்? பார்த்தாயா? தெற்கு திசையை தேடி வந்திருக்கிறோம். நண்பா, மலர்கள் பார்த்தாயா? எங்கடா? எங்கேயுமே பாக்குறீங்க இல்லைங்க. தெற்கு திசையில் பார்த்தாயா மலர்கள் இருக்கின்றதா? இல்லையே இல்லையே. போய் பாரு. இருங்க பாக்குறேன். எங்கேயுமே மலர்கள் பூக்கலை. எப்படி? மலை எங்கே பூக்கலைங்க? மலர்கள் மலரவில்லையா? மலரவில்லை. அடாடா. டேய், இந்த 3 திசையிலும் தெற்கு, வடக்கு, மேற்கு, இந்த 3 திசையும் சென்று பார்த்தும் மலர்கள் எதுவுமே மலரவில்லை.
நண்பா அப்படி இருந்தாலும் என்னுடைய அண்ணார் சொன்ன மாதிரி இந்த கிழக்கு திசை மட்டும் ஏன் போகக்கூடாது என்கிறார். என்ன காரணமாக இந்த 3 திசையும் சென்று பார்த்தும் மலர்கள் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த கிழக்கு திசையை தேடி சென்றால் ஒரு சின்ன ஒரு சந்தேங்க உள்ளார போய் படுத்துக்கிட்டு யோசனை பண்ணி பார்த்தேன். அண்ணன் 3 திசைக்கு மட்டும் போங்க, நேரான நேர் கிழக்கு திசை மட்டும் போவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நெப்புக்காட்டு ஒரு நில்லு இல்லங்க அப்படி இல்லங்க. அந்த திசையில என்ன இருக்குது, என்ன அதிசயம் இருக்குது அப்படின்னு நீங்க பாக்கலாம். ஏண்டா என் அண்ணார் உரைத்ததும் தர்மன் சொல்லி இருக்கிறாரா, கிழக்கு திசை செல்லாதே பீமா அப்படி என்று உரைத்தார். ஆனால் அதுல என்னதான் இருந்திருக்கும்? இன்று ஒரு நாள் போய் பார்த்தரலாமே. என்னதான் இருந்திருக்கும்? எனக்கு என்னமோ ஒரு அதிசயம் இருக்கும் போல் தெரியுது. சென்று பார்ப்போமா? வரப்படுங்க போலாம், நேரான நேர்களுக்கு போல. பாத்தீங்களா அண்ணனுக்கு அவ்வளவு போறாம எவ்வளவு ஒரு இது இருக்குது பாருங்க. இந்த பக்கம் பாருங்க எவ்வளவு பூ இருக்குது. நேரான கிழக்கு திசை. ஆமாங்க, நேரான நெல் கிழக்கு திசையில் வந்திருக்கிறோம். இன்று வந்ததும் பார்த்தாயா பாருங்க எத்தனை பூ, பாருங்க எத்தனை பூ, அப்படியே கலர் கலரா சென்று பாரு. தாமதம் பண்ண கூடாது. பூ பாருங்க, பூ பாருங்க, பூ பாருங்க. நண்பா இந்த மலர்களை கொய்து கொண்டு என்னுடைய அண்ணனாக தர்மனை சந்தித்து அவரிடத்தில் மலர் பாதம் செய்ய வேண்டும். போகலாமா? பாருங்க யார் அது? கல்சேவலா? என்ன கல்சேவல் குறிஞ்சாயா? இந்த பூந்தோட்டத்திலே என்னுடைய மகாராணி ஆரவள்ளி மகாராணி வைக்கக்கூடிய பந்தயத்திலே ஜெயித்து விட்டு பூமலர்களை பறித்து போன அதே மதம் கொண்ட வீமா அதே கல்சாவலை என்ன தைரியம் இருக்குமா? பக்கத்துல வாங்க. என்னடா அந்த சேவலுக்கு என்ன ஒரு தைரியம் இருக்கும்? கல்லால செய்யப்பட்ட சேவலை நம்ம கிட்ட பேர் சொல்லி கூப்பிடுது. ஏண்டா அதுவும் அந்த ஆரவள்ளி பெண்கள் வைக்கிற பந்தயத்துல ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் மலர் பறிக்க சொல்லுது. கல்லால் அடிக்கப்பட்ட கல்சேவல் கூவுகின்றது. பீமா உனக்கு என்ன ஒரு அனுபவம்? இந்த நெல்லூர் பட்டணத்தை தாண்டி வரக்கூடிய ஆரவள்ளி பெண்களிடம் சண்டை சமைப்பர் செய்து அதற்கு மேல் மலர்கள் கொய்து செல் அப்படி என்று கல்லால் அடிக்கப்பட்ட கல்சேவல் கொய்கின்றது. அந்த கல்சாவலுக்கு அவ்வளவு ஒரு அனுபவமா? ஆனா இன்னொரு வார்த்தை எப்படி என்னுடைய மகாராணிக்கு உன்னுடைய முகத்திலே வீசு, என் மகாராணிக்கு முழங்கால வீசடா. தைரியம் இருந்தால் என் மகாராணி ஆரவள்ளி சூரவள்ளி அக்கா
தங்கச்சி 7 பேர் அந்த 7 பேர் வைக்கக்கூடிய பந்தயத்திலே ஜெயித்து விட்டு மீண்டும் வேண்டும் என்றால் இந்த பூமலர்களை பறித்து போ. அப்படியா? பாத்தீங்களா என்ன சொல்லுதுன்னு? ஏண்டா ஆம்பளைங்களுக்கு எல்லாம் முகத்துல மீசியா, அந்த ஆரவல்லி பெண்களுக்கு முழங்கால மீசியாங்க. இப்பதாங்க எனக்கு ஆசை வந்திருக்கு. என்னடா எத்தனை பேருக்கு எல்லாத்துக்கும் முகத்துல இருக்கிற மீசியை பாத்துட்டேன். அந்த ஆம்பளைக்கு முழங்கால மீசி எப்படி நான் பாக்குறேன். இன்னைக்கு அந்த பொம்பளைக்கு முழங்கால மீசியை பாக்குறோம். இந்த கல்லால் அடிக்கப்பட்ட கல்ச்சாவளுக்கு அவ்வளவு அனுபவம். ஆனால் அந்த நெல்லூர் பட்டணத்தை தாண்டி வரக்கூடிய 7 பெண்கள் ஆரவல்லி சூரவல்லி அத்தனை பேர்த்தையும் அவர்களுக்கு நம்மளுக்கு முகத்தில் மீசை, அவர்களுக்கு கால் முழங்காலில் மீசை என்று ஆணவத்தில் கூறுகின்றது. இப்பொழுதே செல்கிறேன், அவளை ஒரு இது பார்த்துக் கொள்கிறேன்.